ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ நம்ம மூவிஸ் தகலை பார்ட் 2 பார்க்க போறோம். பார்ட் 1 உங்களுக்கு இவ்வளவு பிடிக்கும்னு எதிர்பார்க்கல. 5k லைக் வந்தா பார்ட் 2 போறேன்னு சொல்லி 2 நாள்ல 5k லைக் வந்துருச்சு. ஏன் திமுங்களா? எப்படி? அதனால பார்ட் 2 மூவிஸ் தகலை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோக்கு 10k லைக் வந்தா நான் மூவிஸ் தகலை பார்ட் 3 உடனே பண்றேன். 10k லைக் வந்த உடனே. ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போலாமா? நான் உங்க ஜெடி, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது தம்பி இருக்கியா? லாரி போயிடுச்சா? போவோமா? போன வீடியோ மணிவண்ணன்ல இருந்து ஆரம்பிச்சோம். இந்த வீடியோ கவுண்டமணில இருந்து ஆரம்பிச்சிடலாம். என் பையன் பள்ளிக்கூடத்துல படிக்க போறான் சாமி. உன் பையன்லாம் பள்ளிக்கூடத்துல படிச்சா உனக்கு அடுத்து வெட்டியா வேலை பார்க்கறது யாரு? கொஞ்ச நாளைக்கு நீயும் புள்ளையும் பாருங்க. 1995ல ரிலீஸ் ஆன ரகசிய போலீஸ் படத்துல கவுண்டமணி அரசியல்வாதியாவே நடிச்சிருப்பாரு. படம் முழுக்க அரசியலையும் அரசியல்வாதிகளையும் வெளிப்படையா பேசியிருப்பாரு. புரியலனா என்ன நீங்களே பாருங்க. தமிழர்கள் யாராவது இருக்கிறீர்களா? ஐயோ மயக்கமா டேய், போட்டோ எடுக்க சொல்றா. போட்டோகிராஃபர் அமைச்சர் மயக்கமா எடுத்துட்டாரு, போட்டோ எடுக்கப்பா. முதல்ல தண்ணி அடிக்க சொல்லுங்க. ஏற்கனவே அடிச்சிட்டாரியா? கொஞ்சமா தான் அடிச்சேன். ஐயோ, அரசியல்வாதிக்கு மட்டும் கண்ணு தெரியாம போக கூடாதுடா, அப்புறம் கையே நீட்ட முடியாது. கட்சி மகளிரணி தலைவி விபச்சாரத்தில் கைது. இவ பிரபலமானதே அதுலதானடா. நான் சிஎம் ஆகிற வரைக்கும் தம்பி வேட்டி சட்டையும் கட்டுறது இல்லைன்னு சபதம் எடுத்திருக்கான். அண்ணே, நான் இந்த ஜென்மத்துக்கு வேட்டி சட்டை கட்ட முடியாதா? மக்கள்கிட்ட கோரிக்கை வைக்கணும். செருப்பு போறது கிடையாது. திமுக ஆட்சியிலிருந்து வெளியே போற வரைக்கும் வெறுங்கால் தான். இனி பார்த்துக்கலாம் வாங்க. எனக்கு தம்பி, உணர்ச்சி வசப்படாது. எனக்காக நீ போட்டிருக்கும் அன்றாயிரம் தியாகம் செய்ய உறுதியாயிருக்கிறாய் என்பது எனக்கு தெரியும். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்களை கலாய்ச்சிட்டு போயிருந்தாலும் பயங்கரமா இன்னொரு விஷயத்தையும் தொட்டிருப்பாரு. இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் 1995. 2 வருஷத்துக்கு முன்னாடி 1993ல மும்பை குண்டுவெடிப்பு நடந்திருந்தது. இந்தியால நடந்த பெரிய டிசாஸ்டர்ல இதுவும் ஒண்ணு. இந்த குண்டுவெடிப்பு பெரிய கலவரத்துக்கு அப்புறம் நடந்த சம்பவம். இதுல லோக்கல்ல இருக்க அரசியல்வாதிகள்ல இருந்து வெளிநாட்டு தீவிரவாதிகள் வரைக்கும் இருக்காங்கன்னு சொல்லி ஒரு பெரிய கான்ஸ்பிரசி தியரிலாம் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. இதையும் இந்த மூவில சொல்லி விட்டுருப்பாரு. அந்த குண்டு வெடிச்சதை பத்தி கண்டுபிடிச்சியா? எஸ் சார், வெடிச்ச குண்டு RDX-40. குண்டுக்கு குலம் கோத்திரம் ஜாதி எல்லாம் கேட்டனா? அத வெச்சவன் யாருன்னு கண்டுபிடிச்சியா? இல்ல சார். அப்புறம் எதுக்கு நீ ஐபிஎஸ் படிச்ச? நான் சொல்றேன் கேளு. துண்டு போட்டவர்கள் எல்லாம் புடிச்சேன்னா குண்டு போட்டவர்களையும் புடிச்சிடலாம். ஒரு படி மணிவண்ணி மிஞ்சி சுத்தி கலாய்க்காம நேரடியா அரசியல்வாதிகளை கலாய்ச்சிருக்காரு கவுண்டமணி. எவனோ பைத்தியக்கார தீய வச்சு செத்து போயிட்டான். அவனை நான் தியாகி ஆக்கிட்டேன். யாரையா இவன்? நம்ம கட்சிக்காரனா? இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லையே. நான் மட்டும் என்ன பார்த்தா இருக்கேன்? ஐயா, அந்த ஆள் படிக்காதவன் கை நாட்டுன்னு தெரிஞ்சு நீ மனுவை கொடுத்து கேவலப்படுத்தவன் வந்திருக்கேன். யோ, இதெல்லாம் பப்ளிக்ல பேசு. என்னையா பப்ளிக்? நீ படிக்காதவன் ஜனங்களுக்கு தெரியாதா என்ன? ஓட்டுனா என்னன்னு போட்டவனுக்கு தெரியாது, வாங்கின இவனுக்கு தெரியாது. நடுவுல நீ ஏன் குழப்பற? எலெக்ஷனை கேன்சல் பண்ணு. ஐயோ, எலெக்ஷனே கேன்சல் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றது? மன்னராட்சி கொண்டு வந்துருவோம். நீ ராஜா, நான் மந்திரி, அப்புறம் உன் புள்ள ராஜா, என் புள்ள மந்திரி, அப்படியே பரபரப்பரையா வந்துருவான். எவனாவது கேள்வி கேட்டாங்கன்னா உள்ள முடிச்சு போட்டுருவோம். கால் இருக்கிறத காட்டி கட்டி. டேய், எவன்டா எம்எல்ஏ செருப்பால அடிச்சவன்? உனக்கு தைரியம் இருந்தா இன்னொரு செருப்பால அடிச்சா பார்க்கலாம். மறுபடியும் அடிக்கிறாயா? டேய், மனுஷியா உள்ள செருப்பு நான் பாத்துக்கிறேன். யோ யோ, இரியா, சட்டசபைக்கு போறேங்கற செருப்பு விட்டு போறியே, அங்க இதான் முக்கியம். யோ, வேட்டி இரு கட்டி போ. அங்க உருவறானுங்களா? கட்டி போட்டுருக்கல. இதை விடவும் வெளிப்படையெல்லாம் பேசியிருக்காரு. 1995ல ரிலீஸ் ஆன வேலுச்சாமிங்கிற படத்துல அரசியல்வாதியா நடிச்சிருப்பாரு கவுண்டமணி. இந்த படத்தை நீங்க பாத்துருக்க வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஏன்னா இந்த படம் அந்த அளவுக்கு சரியா போகல. ஆனா இந்த படத்துல ஒரு அரசியல் வச்சு பண்ணிருக்க காமெடி வேற லெவல்ல இருக்கும். அந்த படத்துல கவுண்டமணி அரசியல் கட்சி ஆரம்பிக்கிற ஒரு கேரக்டரா நடிச்சிருப்பாரு. அதுல அரசியல்வாதிகளே பார்த்து சிரிக்கிற அளவுக்கு அரசியல்வாதிகளை கலாய்ச்சிருப்பாரு. அது கூட அப்ப நடந்த பெரிய பெரிய அரசியல் சம்பவங்களையும் உள்ள சொல்லி விட்டுருப்பாரு. நீ எல்லாம் ஆட்சிக்கு வந்தா நாட்டுக்கு என்ன பண்ணுவ? கேள்வியே தப்பு. முதல்ல நான் என்ன பண்ணிக்குவேன்னு கேளு. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. முதல்ல 2 கல்யாண மண்டபம் கட்டுவேன். அதுல 2 கல்யாண மண்டபம்? ஒரே டயத்துல 2 பொண்ணு கழுத்துலயும் தாலி கட்டுவேன். 10 பங்களா கட்டணும். 20 கார் வாங்கணும். ஊட்டியில எனக்கு சொந்தம். டீ தான் மத்தவங்களுக்கு எல்லாம் சொந்தம். அப்புறம் இந்த ஆப்பிள் தோட்டம், காப்பி தோட்டம், ஆரஞ்சு தோட்டம், இதெல்லாம் போக மீதி கஜானாவில ஏதாவது பணம் இருந்தா நாட்டு மக்களுக்கு ஏதாவது செய்யலாமான்னு சிந்திப்பேன். Hey, y'all, come look at this. இனிமே இந்த பொதுக்குழு எல்லாம் நீ அடிக்கடி கூட்ட கூடாது. பொதுக்குழுனா என்னங்க? ஊரை எப்படி கொள்ளையடிக்கிறதுன்னு கூடி பேசுறதா? அந்த பொருளாளர் பதவி கொடுத்தா பரமசிவா, உன்னோட பொருளாளர் பதவி, கணக்கு வழக்கு எல்லாத்தையும் அந்த அம்மா கிட்ட கொடு. இப்ப நான் என்னங்க பண்றது? பின்னால போய் நில்லு, நான் பண்றேன். தலைவர் கன்னியாகுமரியில இருந்து காஷ்மீர் வரைக்கும் கார்லயே போறாரு. கார்ல எதுங்க போறாரு? நடக்க முடியாம தான் போறாரு.
இந்த படத்துல சரத்குமார் வேற அரசியல் வர்றதுக்கு ஹிண்ட் எல்லாம் கொடுத்துருப்பாரு. நீ அரசியலுக்கு வந்துரு, உனக்கு ஆப்பிள் தோட்டம் காப்பி தோட்டம் எல்லாம் உண்டு. நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். Meanwhile, சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு இணைந்திருக்கிறது. இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. தனது கட்சியை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்திருக்கிறார் சரத்குமார். நேரம் வரும்போது வந்து உங்களை மாதிரி ஆளுங்களை ஒழிச்சிடுறேன். அப்ப நீ வர வேண்டாம். இது வரைக்கும் கவுண்டமணி உங்களுக்கு வெளிப்படையா கலாய்ச்ச மாதிரி தெரியலன்னா இதுக்கப்புறம் ஒரு 2-3 கிளிப்பை போடுறேன். அதுல கவுண்டமணி யாரை சொல்றாரு யாரை கலாய்க்கிறாருன்னு சொல்லி நீங்க தான் கமெண்ட் பண்ணணும். யாருன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நான் ரொம்ப சிம்பிளா வந்திருக்கேன். ஐயோடா, இது சிம்பிளுங்களாமா? இதுலயே நீங்க தெய்வ கடாட்சமா தெரியுறீங்கம்மா. இதெல்லாம் பத்தாதுன்னு இந்த நிக்கிறாங்க பாரு லோக்கல் பார்ட்டி அம்மா, ஒரே அப்பு. உனக்கு தெலுங்கு பேச்சு ஏன் தமிழ் பேச மாட்டியா? செப்பலாது கூட்டத்தை பார்த்தா அகநானூறு பொருநானூறுங்கிறானுங்க, கூட்டம் மறைஞ்சா 200 300ங்கிறானுங்க. இந்த வெளியூர்ல இருந்து திருட்டு ரயில்ல வரவன், கட்ட வண்டியில வரவன், போட்ல வரவன் எல்லாரும் பெரிய ஆள் ஆயிடுறாங்க. ஆனா நாங்க உள்ளூர்காரங்க மட்டும் அப்படியே இருக்கோம். Hey, y'all, come look at this. அப்பா, இது வரைக்கும் திருட்டு ரயில் ஏறி தான் போயிருக்காங்க. திருட்டு பஸ் ஏறி போறாங்கிறத கண்டுபிடிச்சது தமிழ்நாட்டிலே முதல் ஆள் நான் தான். அவரா? திருட்டு ரயில் வந்தவரு அந்த பேங்க்ல 500 கோடி தரும். ஆமா அவரா? ஆமா, லாரியில வந்தவரு. கொண்டாட்டி எத்தனை இருக்குன்னு அவருக்கே கணக்கு தெரியல. புரிஞ்சவங்க புரிஞ்சுக்கவங்க, புரியாதவங்க புரியவங்க தெரிஞ்சுக்கணும். இன்னும் எத்தனை மூவிஸ் தக்லீஃப் நம்ம பார்த்தாலும் அதில் கன்ஃபார்ம் மணிவண்ணன் தக்லீஃப் பார்க்க தான் போகிறோம். ஏன்னா அவ்வளோ சம்பவங்கள் இன்னும் நம்ம பார்க்காம இருக்கு. ஆமா, உங்க வீடு கூட விளங்கிரு. ஆனா தேர்தல் நிக்கிற அரசியல் கட்சி ஒரு வீட்டுக்குள்ள பூந்து வைய சுத்தா சப்ஜாட காலியா போயிரும்ல. கூட கொஞ்சம் கேட்டுக்கலாம்ல. பழக்கம் இல்லடா, இப்ப தாண்டா பிரசிடண்ட் ஆயிருக்க. போக போக தானே கத்துக்கோணும். நம்ம பிள்ளைகளை கஷ்டப்பட்டு தண்ணி இழுத்துட்டு இருக்க. 10 நாள்ல பைப் போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. 10 நாள்ல முடியுங்களா? 10 வருஷம் ஆனாலும் முடியாதுடா. என்னது கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறாங்களா? இப்ப ஒரு கட்சிக்கு இன்னொரு கட்சிக்கு சண்டை வர்றதை விட கட்சிக்குள்ள அடிச்சுக்கிறது அதிகமா போச்சு. அது எந்த கட்சி? சொல்லி போட்டு நாங்க 2 பேர் மாட்டிக்கிறோம். சட்டசபைக்கு வருதுன்னு வெளியே தப்பா பேசிக்கிறாங்க. சட்டசபை கேண்டீன்ல முந்தி மாதிரி மசால் வடை மொறுமொறுன்னு இருக்கா? ஐயா, அப்புறம் அங்க போய் நாம என்ன கிளிக்க போறோம்? இன்னும் தேஜா போடுறானுங்க. இன்னும் ஆட்சி கவில்ல அப்படியே மெயின்டைன் ஆகுது. இந்த கும்பலுக்குள்ள அறிவே வராதா? அவனுக்கு அறிவு வந்துருச்சுன்னா நாம எங்க விமானத்துல போறது? சைக்கிள் டபுள்ஸோட போக முடியாது. எங்களுக்கு ஆட்டோ தானே பாத்தீங்க. பின்ன நாங்க போய் போர்பாஸ்ல பீரிங் வாங்கி ஐடியா கொடுக்க முடியுமா? 1986 ராஜீவ்காந்தி பிரதமராக இருந்தபோது சுவிட்சர்லாந்து நிறுவனத்திடமிருந்து போஃபஸ் ரக பீரங்கிகளை வாங்கியதில் ஊழல் நடைபெற்றதாக புகார் எழுந்தது. பின்ன நாங்க போய் போர்பாஸ்ல பீரிங் வாங்கி ஐடியா கொடுக்க முடியுமா? நம்ம எதுக்காக மணிவண்ணன் தீர்க்கதரிசின்னு சொல்றோம்னா, என்ன சார் எங்க நடந்தது விசேஷ கேஸ் இல்லீங்க, அதுல செத்து போன ஆவீங்க. நானு கடைசியா குடிச்சு பாருங்க, அந்த வாசம் அப்படியே தங்கி போய். 1994ல தோழர் பாண்டியன் சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் ஆயிருக்கும். சத்யராஜ் மணிவண்ணன் நடிச்சிருப்பாங்க. அதுல ஆக்ட்ரஸ் ரஞ்சிதா நடிச்சிருப்பாங்க. ஆக்ட்ரஸ் ரஞ்சிதா யாருன்னு கன்ஃபார்ம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியலனா தெரிஞ்சுக்கோங்க. அந்த மூவில 1994ல மணிவண்ணன் இப்படி ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. வாந்தி உள்ள பக்கறதுக்காக பொம்பளை கிடக்கிறது குழந்தைய சாமியில கொடுக்குது. ஐடியா ஏமா சாமியார் வேணா கொடுத்துருவேன். நம்ம உங்களையில வெளியில் சொல்ல முடியாதா? அவனுக்கு சரித்திரம் படைச்சிடறாங்க. ஆமா, இந்த கலர்ல சுத்திட்டு இருக்கிறாங்க அவங்க தானே எல்லா நாயிலும். அடுத்த பார்ட் 3 வீடியோல விவேக் பண்ண பொலிட்டிக்கல் காமெடிலாம் பார்க்கலாம். என்ன இது, ஒரு கிட்னியை லாவி புட்டீங்களடா? உங்க தலைவருக்கு ஏதாவது தோல்வியாதி இருக்கா? அப்படி ஒண்ணு இல்லையே. பின்னே அடிக்கடி இந்த படை போதுமா, இன்னும் கொஞ்சம் வேணுமாங்கிறீங்க? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ 10K லைக் வந்தா நான் மூவிஸ் தக்லீஃப் பார்ட் 3 சீக்கிரமா பண்றேன். ஓகே மக்களே, வரட்டா. I won't ever let the doubt creep in. Gotta pop a couple more aspirin. I don't think I'll ever let you in. Easier to break it off best friends. I don't really understand myself. I don't really understand